வணக்கம். நம் உடலில் இரத்த சோகையை நீக்கி இயற்கை கொடுத்த கொடைகளிலிருந்து ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கச் செய்து இரத்த சோகையில் இருந்து நாம் காத்துக்கொள்ளலாம். ஹீமோகுளோபின் என்பது சிவப்பு இரத்த அணுக்களில் உள்ள புரோட்டீன் அளவாகும். இது உடலின் மற்ற பாகங்களுக்கு ஆக்சிஜனை செலுத்தி அவற்றிலிருந்து கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி நுரையீரலுக்கு கடத்துகிறது. இந்த ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க இரும்புசத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுவது அவசியம். அப்படி இரும்புசத்து நிறைந்த சில உணவுகளை தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தாலே போதுமானது. சிறந்த பழங்கள். ஆப்பிள் இரும்புசத்து மற்றும் விட்டமின் சி நிறைந்த பழம். எனவே இது ஹீமோகுளோபின் அளவை அதிகரித்து இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது. டேட்ஸ் என்று அழைக்கப்படும் பேரீச்சையில் ஹீமோகுளோபினை அதிகரிக்கும் ஆற்றல் நிறைவாக உள்ளது. ஏனெனில் இதில் இரும்புசத்து கொட்டி கிடப்பதால் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவுகிறது. தர்பூசணி உடலின் நீர்ச்சத்து பற்றாக்குறையை போக்குவது மட்டுமன்றி உடலுக்கு தேவையான இரும்பு சத்தையும் வழங்குகிறது. இதனால் இரத்த ஓட்டம் மேம்படுகிறது. பாதாம் நட்ஸ் வகைகளில் பாதாமுக்கு எப்போதும் தனி இடம் கொடுப்பதற்கு அதில் கொட்டி கிடக்கும் நன்மைகளுக்காகத்தான். அதில் ஒன்றுதான் இரும்புசத்து, அதோடு விட்டமின் இ உள்ளது. எனவே ஹீமோகுளோபின் அளவை அதிகரித்து ஆரோக்கியமான சிவப்புரத்த அணுக்களை பராமரிக்கிறது. பீன்ஸ் மற்றும் கொட்டை வகைகள், வெள்ளை பட்டாணி, பச்சை பட்டாணி, பீன்ஸ் வகைகள் போன்றவை இரும்புசத்துக்கு பெயர் போனவை. அதோடு அதில் ஃபோலேட் மற்றும் புரோட்டீன் நிறைவாக இருப்பதால் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவுகிறது. புரக்கோலி இரும்பு சத்து மற்றும் விட்டமின் சி, ஃபோலேட் நிறைந்த பூ என்பதால் ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு உதவுகிறது. அதோடு இரும்பு சத்தை உறிஞ்சுவதையும் மேம்படுத்துகிறது. மேலும் திராட்சை, கிவி, ஸ்ட்ராபெர்ரி, வாழைப்பழம் இது போன்ற பழங்களில் அயன் கண்டென்ட்டை அதிகரிக்க செய்யும் இயற்கை வேதிப்பொருள் அதிகமாக உள்ளதால் இதனை நாம் உண்ணும் பொழுது நம்முடலுக்கு தேவையான இரும்புசத்தை அதிகரிக்க செய்து நம்முடலில் இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவை சீராகவும் சிறப்பாகவும் பராமரித்து செயல்பட வைக்க இப்பழங்கள் பயன்படுகின்றன. இந்த பழத்தையும் சாப்பிடுவதற்கு முன்னர் உப்புத்தன் நீரில் 1 மணி நேரமாவது ஊற வைத்து பிறகு சாதாரண நீரில் நன்றாக கழுவி உண்ண வேண்டும். இப்படி செய்வது பழத்தின் மேற்புறத்தில் உள்ள பூச்சிக்கொல்லி படிமங்களை நீக்கிவிடும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.